உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உள்ளம் உயர்ந்து காணக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும், மனப்பிரச்சனை, வேதனை என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த சனி பகவானுடைய தொந்தரவு அது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா பகவானுடைய தன்மை சொல்லாமல் யார் நேரடியாக நம்ம ராசியை பார்க்குறாங்களோ அவங்களுடைய தாக்கத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் மாதங்கள் கிடக்கும் பொழுதெல்லாம் எதனா ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்காதா என்ற எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகும். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு கொடுக்காதா, அடுத்ததாக வருகின்ற கிரகங்கள் நம்மளுக்கு கொடுக்காது. இந்த முறை அனைத்தும் கொடுக்கின்ற செல்வ லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் யாரானா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் அதுதான். 2 மனைவி ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை, ஸ்தானாதிபதி வலுப்பெறக்கூடிய காலமாகவும். ஏன்னா புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுவதும், சுக்கிர பகவான் அந்த இடத்தை விட்டு நடந்து 3ஆம் இடத்துக்கு செல்வதும் அதே நாட்களில் நடக்குது. ஒரு 3 தேதி வரைக்கும், புரட்டாசி மாதம் 3 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்குள் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பிரச்சனைகள் விலகி நம்மளுக்கு ஏற்கனவே அதில் வரைக்கும் போயிட்டோம், சண்டை வரைக்கும் போயிட்டோம் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சமாதானத்தை ஏற்படுத்தி, பரவாயில்லை நாமும் சேர்ந்து வாழலாம், ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்குவோம். நாம் வெளியூர் சென்று நாம் பிழைத்து கொள்ளலாம், நம்ம பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம், நாம் என்னென்ன தவறுகள் செய்து விட்டோம் அதை நாம் எப்படி திருத்திக்கணும், இது யாராக இருக்கணும், இது எல்லாருக்கும் பொருந்தும் ஐயா. எவராக இருப்பினும் நம் குடும்பத்தில் உறவுகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை செயல் திட்டங்களாகட்டும், வேலை அமைப்புகளாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் எதுவும் செய்ய முடியல சுவாமி, எவ்வளவோ முயற்சி பண்ணுற அந்த விஷயத்திலேருந்து நாம் மீட்டெடுத்து நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு அடையாளம் கிடைக்கலன்னு நினைக்கிறோம் இல்லை, இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு அடையாளம் தரக்கூடிய மாதமாகவும் அங்கீகாரம் பெறக்கூடிய மாதமாகவும். அதுக்கு முன்னே எல்லாரும் நடைபாதையாக சென்றாங்க, இப்போ காரில் போகிறாங்க வராங்க. ஏன்னா சுகர் பிபிலாம் வர்றதுக்கான காரணம் நாம் நடைபயிற்சி மேற்கொள்ளாதால் தான். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் இறைவன் ஆலயத்துக்கு சென்று அங்கு ஓர் இரவு ஓர் பகல் இதை தங்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டோன், அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் கிடைக்கக்கூடிய புரோட்டோன் அலைகள் நம்ம மேலே விடும். அப்போ தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ்லாம் வெளியே போகும் சாமி. கண்டிப்பாக எல்லார் இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய பரிகாரமே, கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரமே. அங்கு செல்லும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நல்லது நடக்கணுமா, கண்டிப்பாக நடக்கும். நம்மக்கிட்ட போனால் அது குறை தீருமா, திருப்பதி சென்றால் திருப்பம் வரும்னா கண்டிப்பாக வரும். எப்படி வரும், அங்கே சென்று 1 மணி நேரம், அதாவது 24 ஹவர்ஸ் நம்ம இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். கோயில் சன்னிதானத்தில் அந்த இடத்துல இருந்தாவே போதுமானது. அதிலிருந்து விடுபடக்கூடிய நம்மளுக்கு எல்லாமும் இந்த புரோட்டோன் அலைகள்லாம் சயின்ஸ் ரீதியாக சொல்லணும், ஒரு புரோட்டோன் அலைகள் அது நம்ம உடம்பு மேலே விழும்போதெல்லாம் நம்மளுடைய தீவினைகள் அனைத்தும் விலகுவது. அதாவது நம்மளுக்கு இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தவங்க கூட தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலமாக வந்துடும். ஏன் அந்த மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க? புரட்டாசி மாதத்தில் கோவிந்தன் நாமத்தை சொல்லி போகணும்னா இந்த கிளைமேட்லாம் மாறக்கூடிய காலம். அந்த நேரத்தில் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நடைபாதையாவோ அந்த ஏழுமலையான் சன்னதிக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளும், ஏன்னா சந்திரனுடைய பார்வை நேரடியாக விழக்கூடிய இடமாகவும் நம்ம தீவினைகள், அதாவது இறப்பு சார்ந்த விஷயமாக இருந்தால் கூட நம்ம மனதில் ஏற்பட்ட இந்த மரண பயமெல்லாம் நீங்கி விடுமா. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் சிறப்பது. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமும் வெற்றி கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. கல்வியாகட்டும், செல்வமாகட்டும், உங்களுடைய அங்கீகாரமாகட்டும், எல்லாமே நிலைமை மாறி பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரமோஷனும். இதுக்காக காத்துட்ருக்கீங்களா ஐயா? அரசாங்க தரப்புலையோ தனியார் துறையிலையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்கு இது உகந்த மாதமாகும். நீங்கள் போஸ்டிங்கே இல்லை சாமி, நான் காலத்துக்கும் உழைச்சிட்ருக்கேன்னா இந்த மாதம் உயர்வனை தரக்கூடிய மாதமாகவும், ஒரு இடம் விட்டு இடம் பெல்லக்கூடிய நாதத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. நல்ல உள்ளங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இல்லறம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் காதல் வயப்பாடு இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பினை தேடி தரக்கூடிய மாதமாகும். அதாவது லைவரிசெல்லாம் காட்டு, இது வரைக்கும் காட்டலை, எனக்கு திருமண பாக்கியம் இல்லை என்று சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் போக்குவரத்துலாம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல ஒரு அமைப்பெல்லாம் நம்ம காதலை விழுவதை நம்ம அலவரிசையெல்லாம் கிடைக்கும். பெண் பார்க்கும் படலம் என்று சொல்கிறோமில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதம் கிடைக்க போதே இறைவன் சன்னிதானத்திலே ஏற்படும். சில விஷயங்கள் நல்லது, நல்ல மாதங்களாக எல்லாமே உகந்த மாதம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாளும் கிழமையும் போதும் என்று சொல்ல மாட்டேன். எல்லாமே நல்ல நாட்கள் தான், எல்லாமே நல்ல நேரம்தான். நாம் எடுத்துக்கிறது பொறுத்து தான்.
இந்த மாதம் சிம்மராசிக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கப்பெறும். நல்லதோ அதாவது கெட்டதோ நல்லதோ இறைவன் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய வேலையில் இது வரைக்கும் தடையாக இருந்தால் அந்த தடையெல்லாம் உடைஞ்சிரும் சாமி. உங்களுக்கான யுத்தி என்று சொல்கிற மாதிரி அந்த புதனே உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வராரு. உங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. நாம் இதுமாரி இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நம்மளுக்கான நிலைமையெல்லாம் கிடைக்கும். ஏன் நம்ம செல்வத்தை சேர்க்காமல் விட்டுட்டோம், அந்த செல்வத்தை நாம் ஏன் கடைபிடிக்காமல் விட்டுட்டோம், இதெல்லாம் செயல்திட்டங்களை நாமளே உருவாக்க போகிறோம். எண்ணங்களும் செயலும் இனிமேல் ஒன்றுபட்டு வாழ போகிறோம். ஏன்னா சூரிய பகவானும் அந்த 2ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். 2க்கு 2 என்று சொல்கிற மாதிரி செல்வத்தை நாம் தேடக்கூடிய காலமாகவும் செல்வம் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாகவும். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று சூரியனோட சம்பந்தப்படுவது என்பது பெரிய விஷயம். எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் அமையாது சுவாமி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி ஒருத்தனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லை என்ன சொல்ல லாட்டரி யோகம்லாம் சொல்கிறாங்களே, புதையல் கிடைக்குதுன்னு, எல்லாமே புதையல் தான். ஒரு மனுஷனுடைய முயற்சி அவனுடைய வெற்றி அந்த நேரத்தில் எனக்கு அது வேலை செய்யாமல் போயிடுச்சுப்பான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுவே புதையல் தான். நாம் அந்த புதையலை நாம் மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் உண்மையாக உரைக்க வேணும். இந்த காலம் உகந்த காலம் என்று சொன்னால் கண்டிப்பாக உகந்த காலமாக இருக்க போகுது. உங்களுக்கான அமைப்புகள் ஏதாவது எது தொட்டாலும் இனிமேல் தொடங்கும் சுவாமி. உங்கள் கேள்விக்கான நேரம் என்று சொன்னால் இனிமேல் பதில் கொடுக்கின்றால் எதிரில் இருக்கிறவங்க நல்லா பதில் கொடுக்க போகிறாங்க. உங்கள் அமைப்பு எல்லாம் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இன்னும் இதை விட பிரம்மாண்டத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய காலமாகவும் எல்லாத்துலேயும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலம். கடன் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வானானே சொல்லலை, மற்ற விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை எதுவாக இருப்பினும் கடன்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும், நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். ஐயா இந்த மாதம் முழுவதும் அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்லி வாருங்கள். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு விரதம் இருங்க. மற்ற 30 நாளும் 31 நாட்களும் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சனிக்கிழமை தோறும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி அந்த கோவிந்தா சீனிவாசா, கோவிந்தா நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, வேறு எந்த ஒரு பெரிய மந்திரமெல்லாம் நீங்கள் சொல்லணும் கூட அவசியமே இல்லை. இறைவன் நாமம் ஒருவர் போதும். ஆலயத்துக்கு சென்று வாங்க, புனித நீராடுங்க, இறைவனுடைய காவிரி ஆற்றில் ரங்கநாத பெருமானை தழுவலாம், அவரை போய் தரிசித்துட்டு வரலாம். நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் சில நேரங்களில் தான் கிடைக்கும். அந்த காலத்தை ஒதுக்கி வச்சுருக்கான். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வர மெயினான விஷயம், அந்த சிம்மராசிக்காரங்க அனைவருக்குமே இது ஒரு உகந்த காலம் என்று எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருக்குது அல்லவா. இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, பார்த்துட்டு மிகத்தவங்களுக்கு சொல்கிறவங்களும் சரி, ரங்கநாத பெருமானையும் ரங்கநாயகியும் அதுவும் இல்லாமல் அங்கே வீட்டிற்கும் அந்த ராமானுஜருடைய பூத உடலையும் நீங்கள் பார்த்து விட்டு வரும்பொழுது தரிசிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை காவிரி ஆற்றுல ஒரு குளியலை போடுங்க. இறைவனை நினைச்சு ஐயா என்னை பிடிச்சிருந்த பிரச்சனையெல்லாம் விலக வேண்டும் என்று ஒரு குளியலை போட்டுட்டு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி ரங்கநாதா என்னை காப்பாற்றுப்பான்னு ஒரு உருமனதோடு நீங்கள் சென்று வரும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதமே ஒரு விடியா மாதம் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்வில் விடியலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையப்பெறும். அந்த கோவிந்தன் நாமத்தை எடுத்துக்கங்க. இதுவரைக்கும் முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எதுவும் எதனா ஒரு காரிய தடை இருந்து கொண்டே இருக்குது சுவாமி. எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம், நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம மனைவிக்கோ எதனா ஒரு ப்ராப்ளம் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலைலாம் எப்போ தான் சுவாமி மாறும்னா இந்த மாதம் ஓரளவுக்கு அதுவெல்லாம் கட்டுக்குள்ளே வரும் சுவாமி. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, அவங்க கல்வியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, ஆரம்ப நிலை கல்வியாகட்டும், நாம் படிக்கின்ற கல்விகளாகட்டும், அதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் கண்கூடாக விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். உடல் நலத்தில் சற்று கொஞ்சம் அக்கறையை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த வாக்கிங் போகிறதெல்லாம், இந்த மாதிரி இறைவன் நாமத்தை சொல்லி வாக்கிங் போகிறதெல்லாம், ஒவ்வொரு அடியும் வைக்கும் பொழுதெல்லாம் நாமத்தை சொல்லணும். கோவிந்த நாமமே குறைதீரும் நாமம் என்று கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லி வாருங்க. இந்த மாதம் அதுக்கான மாதமாகிடும். ஏன்னா சொல்லும் பொழுதே பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறதுக்கான காலம்தான். இதை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நான் வாடனே சொல்லலை. நல்ல அமைப்போடு நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இது வரைக்கும் இருந்து வந்த செல்வத்தை விட அதிகப்படியாக இந்த ஆண்டில் நம்ம முழுவதும் செல்வ செலுத்தமில்லை, அதை கூட சேர்க்க முடியாமல் இந்த மாதம் ஒருவதே போதும். ஒரு 5 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை உங்களிடத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. நல்லதே நடக்க போதியா. அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருநாமத்தை சொல்லி வர
உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.